إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد، ما هي السلفية؟ سلفية என்றால் என்ன என்று الشيخ علامة عبد الرحيم البخاري ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களுடைய சொற்பொழிவுடைய தொடர்பான பாடத்தை நாங்கள் படித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பாடத்திலே சென்ற வகுப்பிலே அஸ்ஸலஃபியா என்ற அந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை நாங்கள் படித்தோம். அதாவது சலஃபியா என்று சொன்னால் முன் சென்றவர்கள், முன்னோர்கள் என்ற அர்த்தத்தை நாங்கள் படித்தோம். இன்று அரபு பாசையில், அதாவது மார்க்க ரீதியான விடயத்திலே அஸ்ஸலஃபியா என்றால் என்ன என்று நாங்கள் பார்ப்போம். அல்லாமா அப்துல் ரஹீம் அல் புகாரி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், قال الله جل وعلا في كتابه الكريم. அல்லாஹு தஆலா அவருடைய வேதமாம் அல் குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகின்றார், والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم. சூரத்து தௌபாவுடைய 100வது வசனம். எவர்கள் முஹாஜிரீன்களின் அன்சாரிகளின் முதன்மையாக முந்திவிட்டார்களே, இன்னும் யார் அவர்களை நல்ல முறையிலே பின்பற்றுகின்றார்களே, அல்லாஹு தஆலா அவர்களை திருப்தி அடைகின்றான், அவர்களும் அல்லாஹ்வை திருப்தி அடைகின்றார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சுவர்க்கங்களை தயார் செய்து வைத்திருக்கின்றான். அதற்கு கீழால் ஆறுகள் ஓடுகின்றன. அதிலே அவர்கள் எப்பொழுதும் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். அதுதான் மகத்தான வெற்றி என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். நாங்கள் அரபு பாசையை பார்த்தோம். சலஃப் என்றால் முன் சென்றவர்கள் என்று. அதைத்தான் அல்லாஹ் குறிப்பிட்டு முந்தினவர்கள், ஆரம்பமாக முந்தினவர்கள், முஹாஜிரீன்களிலும் அன்சாரிகளிலும். எனவே முஹாஜிரீன்களிலும் அன்சாரிகளிலும் எவர்கள் ஆரம்பமாக முந்தினார்களே, எவர்கள் அவர்களை நல்ல முறையிலே பின்பற்றுகின்றார்களே என்று அல்லாஹு தஆலா இந்த
குர்ஆன் வசனத்திலே எங்களுக்கு முஹாஜிரீன்கள் அன்சார்கள் என்பது யார் என்பதை அனைத்து முஸ்லிம்களும் திட்ட தெளிவாக அறிவார்கள். சஹாபாக்களைத்தான் முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் என்று நாங்கள் வர்ணிக்கின்றோம். எனவே அந்த சஹாபாக்களை யார் நல்ல முறையிலே அவர்களை பின்பற்றுகிறார்கள்? நல்ல முறையில் என்றால் அந்த சஹாபாக்கள் எந்த நம்பிக்கையை சுமந்திருக்கிறார்களே அந்த நம்பிக்கையை சுமந்திருப்பது, அந்த சஹாபாக்கள் எந்த இபாதத்துகளை, எந்த முஆமலாத்துகளை, அஹ்லாக்குகளை, ஆதாபுகளை குடிக்கொண்டிருக்கிறார்களே அவைகளை நாங்கள் குடிக்கொள்வது, அல் குர்ஆனி வசனங்களையும் அஹாதீஸ் நபவியாக்களையும் எவ்வாறு அந்த சஹாபாக்கள் விளங்கினார்களே அந்த அடிப்படையிலே நாங்கள் விளங்குவது, அதுதான் வல்லதீன இத்தபஊ பிஇஹ்சான், அவர்களை நல்ல முறையிலே பின்தொடர்வது என்று. எவர்கள் சஹாபாக்களை, முஹாஜிரின் அன்சாரிகளான சஹாபாக்களை எவர்கள் நல்ல முறையிலே பின்தொடர்ந்து விட்டார்களே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன? அல்லாஹு தஆலா அவர்களை திருப்தி அடைகிறார். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் அவர்களுக்கு கிடைக்கும். இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் கிடைக்கின்றது. அந்த மக்கள் அல்லாஹ்வை திருப்தி கண்டவர்களாக இருக்கின்றார்கள். எனவே எவர்கள் சஹாபாக்களை பின்பற்றவில்லையே அவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றவர்கள் கிடையாது, அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டவர்கள் கிடையாது என்பதை இந்த அல் குர்ஆனி வசனம் எங்களுக்கு சொல்லிக் காட்டுகிறது. அதே போன்று எவர்கள் அந்த முஹாஜிர் அன்சாரிகளில் முதன்மையாக முந்திக் கொண்டார்களே அவர்களை பின்பற்றுகின்றார்களே அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்று சொல்லி காட்டுகிறார். அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறார். எனவே சகோதரர்களே, இந்த சூரத்துல் தௌபாவுடைய 3வது வசனம் எங்களுக்கு எவர்கள் சஹாபாக்களை, முஹாஜிரீன்களை, அன்சாரிகளை நல்ல முறையிலே அவர்களை பின்பற்றுவார்களே அவர்களுக்கு இத்தகைய பாக்கியங்கள் கிடைக்கும். எங்களுடைய சமூகத்திலே உள்ள சில தவறான விளக்கங்களில் உள்ளதானதாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இங்கே முஹாஜிரீன்களை, அன்சாரிகளை, சஹாபாக்களை முஹாஜிரீன்கள், அன்சாரிகள் என்று வர்ணித்து காட்டுகின்றான். எனவே நாங்கள் அவர்களை ஹிஜ்ரத்திலும் நுஸ்ரத்திலும் தான் அவர்களை முன்மாதிரியாக எடுக்க வேண்டுமே தவிர வேறு எந்தொன்றிலும் எடுப்பதற்கு இங்கு வழிகாட்டவில்லை. சகோதரர்களே, சஹாபாக்களை நாங்கள் பின்பற்ற முடியாது என்றால் ஹிஜ்ரத்திலும் நுஸ்ரத்திலும் நாங்கள் முன்மாதிரியாக எடுக்க முடியாது. ஏன்? அதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு முன்மாதிரியானவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அறிகின்றோம். எனவே சஹாபாக்கள் இதில் மாத்திரம்தான் எடுக்க வேண்டும் என்பதற்கு அவர்களுடைய தனிப்பட்ட விளக்கங்களை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஹிஜ்ரத் என்பது அவர்கள் எதற்காக மேற்கொண்டார்கள்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்ய என்பதற்காக. அவர்கள் அன்சாரிகளாக இந்த வந்த முஹாஜிரீன்களுக்கு ஏன் ஒத்துழைப்பு செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்ய. எனவே சகோதரர்களே, அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்தார்கள். அல் குர்ஆனை விளங்காமல், அஹாதீஸ் நபவியாக்களை விளங்காமல் என்றால் நாங்கள் அந்த சஹாபாக்கள் யார் என்பதை விளங்கவில்லை என்பதைத்தான் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ஹதீஸிலிருந்து எங்களுக்கு அப்துல்லாஹ் இப்னு அப்துல் ரஹீம் அல்-புகாரி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்லி காட்டுகின்றார்கள். வஃபி ஸஹீஹைன், புகாரி முஸ்லிமில் இருக்கின்றது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், خيرுன் நாஸி கர்னி ثم الذين يلونهم ثم الذين يلونهم ثم يجيء أقوام تصدق شهادة أحدهم يمينه ويمينه شهادة البخاري. மனிதர்களிலே ஆக சிறப்பானவர்கள் நான் வாழக்கூடிய காலத்தில் வாழக்கூடிய பின்னர் அவர்களை பின்தொடரக்கூடியவர்கள், பின்னர் அவர்களை பின்தொடரக்கூடியவர்கள், பின்னால் சில சமூகங்கள் வருவார்கள், அவர்களுடைய சாட்சி அவர்களுடைய சத்தியத்தை முந்தக்கூடியதாக இருக்கும்.
அல்லது அவருடைய சத்தியம் அவருடைய சாத்தியத்தை முந்தக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று சஹீஹ் முஸ்லிமில் உள்ள ஹதீஸ் அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் சஅல ரஜுல் அன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுன் நாஸி கைருன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்து மனிதர்களிலே ஆக சிறப்பானவர்கள் யார் என்று கேட்ட நேரத்தில் அல் கர்முல்லதி அனஃபீஹி, நான் எந்த காலத்திலே வாழுகிறேன் அந்த சமூகம், அந்த தலைமுறை. சும்மஸ்ஸானி, அவர்களுக்கு பின்னால் தொடர்ந்து வரக்கூடியவர். சும்மஸ்ஸானி, மூன்றாவது அவர்களுக்கு பின்னால் தொடர்ந்து வரக்கூடியவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வஃபில் பாப் அஹாதீஸுல் இத்தா, இந்த பாடத்திலே அதிகமான ஹதீஸ்கள் இருக்கிறது. பல் ஆயத்துல் லதி மதத் மின் சூரத் தௌபா வமா ஜா மின் அஹாதீஸ், சூரத் தௌபா சென்ற சூரத் தௌபாவுடைய வசனமும் அதுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த ஹதீஸ்களும், அதாவது எது சஹாபாக்கள் சிறப்பான சமூகம் என்று சொல்லப்படுகிறது அந்த ஹதீஸ்களும், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பின்னால் அவர்களுக்கு இந்த உம்மத்திலே சிறப்பானவர்கள் என்பதும் எங்களுக்கு எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. வமிம்மா லா ஷக்க ஃபீ வலா ரைப, எந்த விதமான சந்தேகமும் தடுமாற்றமும் கிடையாது. அன்னஹும் அஸ்ஸலஃபு முத்தகத்திம், அவர்கள் தான் எங்களுக்கு முந்தின சலஃபுகளாக இருக்கின்றார்கள். ஃபில் ஃபضل, சிறப்பிலும், வல் இல்ம், மார்க்க கல்வியிலும், வல் ஈமான், ஈமானிலும், ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபி மொழியிலே இதற்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமூகத்திலே வாழ்ந்தார்களே அந்த சமூகம், அவர்கள் யார்? சஹாபாக்கள் சமுதாயம், அவர்கள் தான் சிறப்பானவர்கள். அந்த சிறப்பு என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் எதிரே நலவிலே முந்திக் கொண்டார்கள் என்றால், அப்துல்லாஹ் இப்னு ரஹீம் அல் புகாரி சொல்கிறார்கள், அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய அனைத்து பேருடைய அந்தஸ்தை விடவும் சஹாபாக்கள் சமுதாயத்துடைய அந்தஸ்து தான் அதிகமானது. அதே போன்று மார்க்க கல்வியில குர்ஆன சுன்னாவ பெற்றுக்கொண்டவர்கள் யார்? நபியிடத்தில் நேராக அந்த உத்தம சஹாபாக்கள். அந்த உத்தம சஹாபாக்கள் அல் குர்ஆனையும் சுன்னாவையும் வெறுமனே அவர்கள் மனநமிட்டார்களா, இல்லாவிட்டு விளங்கி மனநமிட்டார்களா? விளங்காமல் மனநமிட்டார்கள் என்றால் அவர்கள் குறைந்த சமுதாயம். நல்லவர் என்று சொல்ல முடியாது. சிறப்பு என்று சொல்வது அவர்கள் அனைத்தும் சிறப்பானவர்கள். குர்ஆன வசனங்களுக்கு தந்தாங்க, ஹதீஸ் நபவியாக்களை தந்தாங்க, அவர்கள் அதனை விளங்காமல் சொன்னார்கள் என்று சொன்னால் சகோதரர்களே, அது என்ன சொல்கிறோம்? நாங்கள் சஹாபாக்கள் சமுதாயம் குறைவுள்ளவர்கள் என்று சொல்கிறோம். அதே போன்று ஈமான், அவர்களுடைய சிறப்பும் அவர்களுடைய இந்த அந்தஸ்தும் கிடைப்பதற்கு காரணம் என்னது? அவர்கள் அல்லாஹ் மீது கொண்ட ஈமான். எனவே இவைகளினால் தான் அவர்கள் கைரியத்தான சமூகமாக ஆகினார்கள் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸுக்கு அப்துல்லாஹ் இப்னு ரஹீம் அல் புகாரி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு விளக்கம் எடுத்து சொல்கிறார்கள். அதே போன்று சகோதரர்களே, இந்த ஹதீஸ் எங்களுக்கு அந்த சஹாபாக்கள் சமுதாயம் சிறப்பானவர்கள் என்று சொல்வது அல்லாஹ் தஆலா சொல்வதை அவர்களை நல்ல முறையிலே பின்பற்றினவர்கள். இந்த சஹாபாக்களிடத்தில் மார்க்க கல்வியை பெற்று அந்த சஹாபாக்களுக்கு அல் குர்ஆனை சுன்னா விளக்கினார்கள், அகீதாவுடைய கொள்கையை சுமந்து கொண்டார்கள், ஏனையவைகளை சுமந்து கொண்டார்களே அந்த சிறப்பை அவர்களும் அடைந்து கொண்டார்கள். சஹாபாக்களுடைய இருப்பார்கள். அதே போன்றுதான் அவர்களுக்கு பின்னால் வந்த அத்பாக்கள் என்பதை எங்களுக்கு அடையாளத்து காட்டுகிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அவனுடைய அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், மனித சமூகங்களிலே வெளியாக்கப்பட்டவர்களை நீங்கள் தான்
ஆக சிறப்பான சமுதாயமாக இருக்கின்றீர்கள். கொஞ்சம் மனித சமூகத்திலே வெளியாக்கப்பட்டவர்கள் நீங்கள் தான் சிறப்பானவர்களா இருக்கிறீர்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு சாரா இது சஹாபாக்களைத்தான் குறிக்கின்றது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் தொடக்கம் ஏனையவர்கள் சொல்லி காட்டுகிறார். இதனை இமாம் ஜரீர் அவருடைய தஃசீரில் பதிவு செய்தார். அதே போன்று ஏனைய இமாம்கள் இமாம் கசீர் போன்றவர்கள் சொல்லுகிறார்கள், இதிலே முதன்மையாக அடங்கக்கூடிய ஒரு சஹாபாக்கள் யார் அவர்களை நல்ல முறையில் பின்தொடர்கின்றார்களே அவர்களும் இந்த உம்மத்திலே நலவை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். 3 தன்மைகளை அவர்கள் கொண்டிருந்தார். என்ன 3 தன்மைகள்? நன்மைகளை ஏவார்கள், தீமையை தடுப்பார்கள், அல்லாஹ்வை ஈமான் கொள்வார்கள். சகோதரர்களே, இந்த 3 தன்மை அல்லாஹ் அதாவது நன்மை ஏவார்கள், தீமையை தடுப்பார்கள், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்வார்கள். இது 3ம் எவனிடத்தில் இருக்குமே அவன் வெளியாக்கப்பட்ட சமுதாயங்களாக சிறப்பானவர்களாக இருப்பார். அதாவது ஏனைய சமூகங்களில் நன்மையை ஏவுவார்கள். சஹாபாக்கள் மார்க்கத்திலே தெளிவில்லாமல் விளக்கம் இல்லாமல் நன்மை ஏவினார்கள். அல் குர்ஆன் வசனத்திலே போதனைகளை கொடுத்தார்கள். அஹாதீஸ் நபவியாக்களை போதித்தார்கள். அவர்கள் கொண்டிருந்த அகீதா ஈமானு பில்லாஹ் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை ஏனையவைகள் அல்லாஹ் சிறப்பித்து சொல்லி அந்த சமுதாயம் கொஞ்சம் என்பதை எங்களுக்கு எடுத்துக்காட்டு. இமாம் இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய இஸ்திஆப் என்ற அந்த நூலிலே அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அவர்கள் தான் சிறப்பான தலைமுறையினர். மனித சமூகத்தில் வெளியாக்கப்பட்டவர்களில் அவர்கள் தான் சிறப்பான சபதத் அதாலத் ஜமீஇஹிம் بثناء الله عز وجل عليهم وثناء رسوله صلى الله عليه وسلم. அவர்கள் இந்த மார்க்கத்தை தெளிவோடு விளக்கத்தோடு வெற்றி வைத்தார்கள். அதிலே எந்த ஒன்றை கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. அவர்கள் நீதமானவர்கள் என்பது அல்லாஹ் அவனுடைய அல் குர்ஆனிலே அவர்களை பாராட்டுவதை கொண்டும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுவதை கொண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று இமாம் இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லாஹ் அல் இஸ்திஆப் என்ற அந்த நூலிலே எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார்கள். அதற்கு பின்னால் அப்துல்லாஹ் இப்னு ரஹீம் அல் புகாரி அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள், அதாவது எவர்கள் சஹாபாக்களுடைய காலத்திலே வாழ்கின்றார்கள், தாபீன்களுடைய காலத்திலே வாழ்கின்றார்கள், தபவு தாபீன்களுடைய காலத்திலே வாழ்கின்றார்கள், அந்த காலத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்கள்களும் சலஃபு சாலிஹீன்கள் அடைவார்களா? சலஃப் என்ற அந்த வார்த்தையில அடைவார்களா? அல்லது யார் இந்த சலஃப் என்ற வார்த்தையிலே மார்க்க அடிப்படையில் அமைவார்கள் என்பதை எங்களுக்கு சொல்கிறார்கள். இல்லை, எல்லோரும் சஹாபாக்களுடைய காலத்தில் வாழ்ந்த எல்லோரும், தாபீன்களுடைய காலத்தில் வாழ்ந்த எல்லோரும், தபவு தாபீன்களுடைய காலத்தில் வாழ்ந்த எல்லோரும் சலஃப் என்ற அதிலே உள்ளடங்கப்பட மாட்டார்கள். ஏனென்றால் சலஃப் என்றால் அரபு பாசையில் என்பது முன் சென்றவர்கள், சிறப்புல காலத்துல வயதில் முன் சென்றவர்களைத்தான் நாங்கள் சலஃப் என்று சொல்கின்றோம். எனவே இதுல எல்லோரும் அடங்குவார்களா என்று கேட்டால் கிடையாது, உறுதியாக. ஏனென்றால் அந்த முந்தி சென்ற சமூகங்கள்ல சலஃப் என்று நாங்கள் யாரை குறிப்பிடுகிறோம், பொதுவாக அவர்கள் அனைத்து மனிதர்களும் சலஃபில் கிடக்க மாட்டார்கள். இந்த சலஃப் என்ற வார்த்தையோடு முக்கியமான ஒரு வார்த்தையை நாங்கள் சேர்க்கிறோம். அது என்ன வார்த்தை? எவர்கள் எல்லாம் அந்த சஹாபாக்கள் சமுதாயம் விளங்கின மாதிரி சுன்னாவை விளங்குகிறார்களே நாங்கள் மார்க்க அடிப்படையிலே எவர்கள் அல் குர்ஆனையும் சுன்னாவையும்
சஹாபாக்கள் விளங்கின அடிப்படை விளங்கவில்லையே, அவர்களை நாங்கள் ஒரு பொழுதும் சலஃப் என்பது குறிப்பிட மாட்டோம் என்பதை எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றார்கள். ஏனென்றால் எங்களுக்கு அந்த காலத்தில் நடந்த விடயங்கள் தெளிவாக சாட்சி பரவுகின்றது. அந்த காலத்தில் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் கதறிய அந்த ஒரு கூட்டம் இருந்தார்கள். அவர்கள் யார்? கதிரை மறுத்தவர். சஹாபாக்கள் எவ்வாறு அதாவது கதிரை ஈமான் கொண்டார்களே, அந்த அடிப்படையில் அவர்கள் கதிரை ஈமான் கொள்ளவில்லை. முகமது ஜுஹ்னியுடைய கூட்டம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்தார்கள். அந்த நேரத்திலே இரண்டு தாபியீன்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கின்றார்கள். சந்தித்து இப்படி பஸ்ராவிலே மஅதுல் ஜுஹ்னி என்கின்றவன் அல்லாஹ்வுல் கதரை மறுக்கின்றான், இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் நாங்கள் அவனை விட்டு ஒதுக்கிட்டோம், அவனை சார்ந்தவன் அல்ல என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்துவிட்டு ஹதீஸுக்கு வெளியே அறிவித்தார். எனவே அந்த சஹாபாக்கள் சமுதாயத்தில் கதரியாவுடைய கூட்டங்கள் இருந்தார்கள். அவர்கள் இந்த சலஃப் அந்த சாலிஹீன்களுடைய கூட்டத்தினை வந்து அடக்க மாட்டார்கள். அதே போன்று அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு எதிராக அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக வெளியேறின கூட்டம் சவாரிகளுடைய கூட்டம். இந்த நேரத்திலே அலி அவர்கள் இருந்தார்கள், சஹாபாக்கள் இருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சவாரிகளை சபைக்கு போய் அவர்களுக்கு மார்க்கத்தை அனுமதியோடு அங்கே அவர்களுக்கு மத்தியிலே அவருடைய கேள்விக்கு பதிலளிக்கின்றார்கள். பிரபலியமான இந்த சம்பவம் ஹாக்கிம் அவருடைய புத்தகத்திலே சஹீஹான சனதோடு பதிவு செய்கின்றார்கள். அந்த நேரத்தில் சகோதரர்களே, அந்த சவாரிகளுடைய கூட்டத்தை பார்த்து அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன விடயம் என்று சொன்னால், வன்துரு லைஸ ஃபீக்கும் மின்ஹும் அஹதுன், பாருங்கள் உங்களில் அவர்களிலிருந்து எவருமே கிடையாது, உங்களில் அவர்களில் எவர் கிடையாது. அவர்கள் யார்? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த நேரத்தில் சுமார் 6000 பேர் சவாரிகள் இருந்தார்கள். அவர்களுக்கு கேட்டார்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இதிலே உங்களுடைய சார்பிலே சஹாபாக்கள் யாராவது இருக்கின்றார்களா என்பதை காட்டினார். சகோதரர்களே, இது எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது அன்றைய காலத்தில் சஹாபாக்களுடைய காலத்தில் எவ்வாறு கதிரை மருத்துவர்கள் இருந்தார்கள், சவாரிகள் இருந்தார்கள் என்பதை எங்களுக்கு எடுத்து காட்டுவோம். எனவே சஹாபாக்கள் சமுதாயத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் தனக்கு சாலிஹீன்கள் கிடையாது. எவர்கள் சஹாபாக்கள் கொண்ட கொள்கையை கொண்டவர்களாக இருந்தார்களே அவர்கள் நாம் சிறப்பினார். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சவாரிகளுக்கு கேட்கக்கூடிய முதலாவது கேள்வி என்னது? வாருங்கள், நீங்கள் ஒரு கொள்கையை கொண்டிருக்கின்றீர்கள், நீங்கள் ஒரு கருத்தை முன்வைக்கின்றீர்கள், அதிலே உங்களோடு யாராவது சஹாபாக்கள் இருக்கின்றார்களா? கிடையாது. எனவே நான் சகோதரர்களே, இவர்கள் அந்த சலஃபுடைய கூட்டத்தில் அமையாதற்காக அவர்களோடு இந்த சஹாபாக்களும் கிடையாது. ஏன்? சஹாபாக்கள் வழிகேடுக்கு கிடைக்கக்கூடியவர்கள் கிடையாது. وهذا كاف في بيان ضلاله, இது ஒன்றே போதும் எனவே சகோதரர்களே, எவர்களுடைய அந்த சமூகத்தில் சஹாபாக்கள் இருக்கவில்லையே அவர்கள் சலஃபுகள் என்று நாங்கள் குறிப்பிட மாட்டோம், சலஃபு சாலிஹ் என்று குறிப்பிட மாட்டோம் என்பதை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். இதன் அஸ்ஸபத்து ஸமனி லைஸ காஃபியன் ஐயகூன ரஜுலு மின் ஸலஃப், முன் சென்றவர்கள் என்று சொல்வது அதாவது சமூகத்தில் முன் சென்றவர்கள் என்று சொல்வது காலத்தை மாத்திரம் வைத்து நாங்கள் முடிவு செய்ய முடியாது. மாற்றமாக
அவர்கள் சகாபாக்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையை கொண்டிருக்கிறார்களா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். சகோதரர்களே, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் அவருடைய சஹீஹிலே பதிவு செய்திருக்கிறார்கள். முகத்திமத் சஹீஹிலே அலி இப்னு ஷகீப் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள், சமிஅத்து அப்துல்லாஹ் இப்னு முபாரக், அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா தாபீன்கள் ஒருவர், அலா ரூஸின் நாஸ், அனைத்து மனித சமூகங்களுக்கு முன்னால் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், தஹு ஹதீஸ அம்ர் இப்னு சாபித் ஃபஇன்னஹு கான யஸ்துமு ஸலாம். நீங்கள் அம்ர் இப்னு சாபித்திடத்தில் ஹதீஸை அறிவிப்பதை விட்டுவிடுங்கள். ஏனென்றால் அவன் சலப்புகளை திட்டக்கூடியவனாக. அப்துல்லாஹ் இப்னு இப்ராஹிம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கின்றார்கள், வஸ்ஸலஃபு ஃபீ ஹாதில் மக்காம், சலப்புகளை திட்டக்கூடிய என்று சொல்கின்றார்களே, இங்கே சலப்புகள் என்று சொல்லப்படுவது சஹாபாக்கள், லா கைர், வேறு யாரும் கிடையாது. ரலியல்லாஹு அன்ஹு என்றால் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் தாபீன் அவர்கள் சஹாபாக்களை திட்டுவதை தான் இங்கே குறிப்பிடுகிறார். சகோதரர்களே, இங்கே சலஃப் என்று சொன்னது அப்துல்லாஹ் இப்னு முபாரக் தாபி யாரை பார்த்து? சஹாபாக்களை. சலஃப் என்று சொன்னால் யார்? சஹாபாக்கள் என்பது முதலாவது. அதே போன்று சகோதரர்களே, இதில் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய உபதேசம் இன்றைய காலத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும், எவன் சஹாபாக்களை திட்டுவான், குறை காணுவானே, அவனை விட்டுவிட வேண்டும், அவனிடத்தில் மார்க்கத்தை எதிர்ப்பதை விட்டுவிட வேண்டும் என்பதை எங்களுக்கு எடுத்து காட்டுகிறார். அதே போன்று சகோதரர்களே, நாங்கள் அடையாளம் காணக்கூடிய விடயங்களை உள்ளதானதாக இருக்கிறது. இதனோடு சில மேலதிகமான விடயத்தை உங்களுக்கு எத்தி வைப்பதற்கு ஆசைப்படுகின்றேன். இமாம் முஹம்மது இப்னு வல்லாஹ் ஹாஃபிஸ் அவர்கள் அவருடைய கிதாப் அல் பிதா வல் ஹவாதிஸ் என்ற அந்த நூலிலே ஹசன் பஸ்ரி தாபீன்கள் ஒருவர் அவர்கள் சொன்னதாக சொல்கிறார்கள், லவ் அன்ன ரஜுலன் அத்ரக ஸலஃபுல் அவ்வல் ثم بعث اليوم ما عرف من الإسلام شيئا قال فوضع يده على خده ثم قال إلا هذه الصلاة. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், முதலாவது சலஃப் அடைந்த ஒரு மனிதன் இருந்தால், சஹாபாக்கள் இருந்தால், இன்று அவர் எழுப்பப்பட்டிருந்தார்கள் சொன்னால், இஸ்லாத்துல எந்த ஒன்றையுமே காண மாட்டார். தன்னுடைய கண்ணத்திலே கை வைத்து சொல்கிறார், இல்லா ஹாதிஸ், இந்த கொள்கையை தவிர அந்த அளவுக்கு இஸ்லாம் இல்லாமல் போனதாக இருக்கிறது என்று ஹசன் பஸ்ரி ரஹிமத்துல்லாஹி சொல்கிறார்கள். ஹசன் பஸ்ரி யார்? தாபீன். அவர்கள் சலஃப் என்று சொல்வதை யாரை? சஹாபாக்கள் என்பதை நாங்கள் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல மைமூன் இப்னு மிஹ்ரான் அவர்களுடைய தந்தையை தொட்டு அறிவிக்கிறார்கள், லவ் அன்ன ரஜுலன் முன்ஷிர ஃபீக்கும் மின ஸலஃப் மா அரஃப கைர ஹாதில் கிப்லா, அதாவது உங்களிலே சலஃப்களில் ஒருவர் எதிர்பார்க்கப்பட்டார் என்றால் அவர் கிப்லாவுடைய திசையை தவிர வேற எந்த ஒன்றையும் காண மாட்டார், தொழுகையை தவிர வேற எந்த ஒன்றையும் காண மாட்டார் என்று மிஹ்ரான், மைமூன் இப்னு மிஹ்ரான் தாபீன் அவர் சொல்கிறார். தன்னுடைய தந்தையை தொட்டு இமாம் ஷாத்திபி அவருடைய இஹ்திஸாம் என்ற நூலிலே இதனை பதிவு செய்திருக்கிறார்கள். நேற்று சொன்ன சம்பவத்தை இமாம் ஷாத்திபியும் அவருடைய இஹ்திஸாம் என்ற நூலிலே சொல்லி காட்டினார். சகோதரர்களே, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமத்துல்லாஹி தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதாவது மெஹ்ரான் என்று சொல்லக்கூடிய மைமூன் இப்னு மிஹ்ரான் அவருடைய தந்தை மிஹ்ரான் என்று சொல்லக்கூடியவர் சஹாபி. இமாம் பகவி சொல்கிறார், ذكر البخاري في الصحابة, இமாம் புகாரி அவர்களை சஹாபாக்களை சொல்கிறார். அப்ப இங்கே மைமூன் இப்னு மிஹ்ரான் தன்னுடைய தந்தை பற்றி என்ன சொல்கின்றார்கள்? சலஃப்கள் ஒருத்தர் யார்? சஹாபா. சலஃப் என்பதை அன்றைய தாபீன்கள் பாவித்திருக்கிறார். அதே போன்று சகோதரர்களே,
இமாம் புகாரி ரஹிமத்துல்லாஹி தஆலா அவர்கள் அவருடைய சஹீஹ் புகாரியிலே பாபு ருகூப் அலா தாபத்தி ஸஹபா வல் ஃபுகூல மினல் கைர், அதாவது மிருகங்கள், அதாவது ஆண் இந்த குதிரையின் மீது செல்வது, பயணம் செல்வதுடைய பாடம் என்ற அந்த தலைப்பில் அவர்கள் சொல்லுகிறார்கள். வகால ராஷித் இப்னு சஅத், ராஷித் இப்னு சஅத் என்ற தாபிஈன் அவர்கள் சொல்லுகிறார்கள், கான ஸலஃப் يستحبون الفضول لأنها أجرى واجسة. சலஃப்கள் ஆண் குதிரையின் மீது சவாரி செய்வதை விரும்பக்கூடியவர்கள். ஏனென்றால் அது தைரியமும் துணிச்சலும் உள்ளதாக இருந்தது. ஆண் குதிரை துணிச்சலும் தைரியம் உள்ளமாக இருந்தது. எனவே அதில் பிரயாணம் செய்வதை எங்களுடைய சலஃப்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார். சலஃப்கள் யார்? சொல்கிறார்கள், ராஷித் இப்னு சஅத் என்று சொல்லக்கூடியவர் தாபிஈ. அவர் தாபிஈனா, அப்ப அவருக்கு சலஃபியார் சஹாபாக்கள் என்பதை நாங்கள். அதே போன்ற சகோதரர்களே, இமாம் புகாரி ரஹிமத்துல்லாஹி அவர்கள் கிதாபுல் அத்ஹிமா என்ற பாடத்திலே பதிவு செய்கிறார்கள், மாகான சலஃப் யத்தஹிரூன ஃபீ புயூதிஹிம் வ அஸ்ஃபாரிஹிம் அத்-தஆம். சஹாபாக்கள் அவருடைய வீடுகளிலும் அவருடைய பிரயாணத்திலும் உணவுகளை சேமித்து வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இங்கே சலஃப் என்பது யார்? சஹாபாக்கள் என்பதை எங்களுக்கு அடையாளம் காட்டுகிறார். எனவே சகோதரர்களே, யாவேனும் சலஃப் என்ற வார்த்தை சஹாபாக்களை குறிக்கின்றது, தாபீன்களை குறிக்கின்றது என்று கேட்டால் அதற்கான ஆதாரங்கள் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டதாக இருக்கின்றது. அதிலே ஹசன் பஸ்ரி ரஹிமத்துல்லாஹி அவர்கள் சொன்னது, அதே போன்று மைமூன் இப்னு இம்ரான் ரஹிமத்துல்லாஹி சொன்னது, அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு முபாரக் அவர்களுடைய வார்த்தை, அதே போல் இமாம் புகாரி ரஹிமத்துல்லாஹ் அவர்கள் ராஷித் இப்னு சஅத் ரஹிமத்துல்லாஹ் அவர்களை பற்றும் அறிவிக்கின்றார்கள். அதே போன்று இமாம் புகாரி அவருடைய புகாரிலே கிதாபுல் அத்ஹிமா என்ற பாடத்திலே அமைத்து, அதே போல் இமாம் முஸ்லிம் ரஹிமத்துல்லாஹ் அவர்களுடைய சஹீஹ் முஸ்லிமிலே அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமத்துல்லாஹ் அவர்கள் இதெல்லாம் புகாரி முஸ்லிம்ல உள்ள செய்திகளாக இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல் இமாம் இஸ்லாம் ஷாஃபிஈ என்ற அந்த நூலிலும், அதே போல இமாம் அஹ்மது அவர்கள் கிதாபுல் பிதஅ் வல் ஹவாதிஸ் என்ற நூலில் பதிந்ததுமானதாக இருக்கிறது. அதற்கு பின்னால் இந்த சலஃப் என்ற வார்த்தை, சலஃபியா என்ற வார்த்தையை அதிகமான உலமாக்கள் ஆவித்ததை எங்களுக்கு அப்துல்லாஹ் இப்னு ரஹீம் புகாரி அவர்கள் எங்களுக்கு எடுத்தார். அதிலே இமாம் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ அஹ்மத் இப்னு ஹம்பல் ஷைபானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அதிலே உசூல் சுன்னா என்ற அந்த சிறு நூலிலே அவர்கள் முதலாவது விடயமாக சொல்கிறார்கள், உசூல் சுன்னா, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய அகீதா, கொள்கை அடிப்படைகள் உள்ளதானதாக இருக்கிறது. எங்களிடத்திலே என்றால் அந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய இமாம்களிடத்திலே அத்தமஸ்ஸுக் பிமா கான அலைஹி அஸ்ஹாபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் இக்திதாஉ பிஹி. எதனை சஹாபாக்கள் சமுதாயம் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி தோழர்கள் எதனை கொண்டிருந்தார்கள் அதனை பற்றி பிடிப்பதும், வல் இக்திதாஉ பிஹி அவர்களின் மாதிரியாக இருக்கும். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் என்ன சொல்கிறார்? உஸூலுஸ் சுன்னா, இஸ்லாமுடைய அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய அனைத்து இமாம்களிடத்திலும் உள்ள கொள்கை. என்ன கொள்கை? முதலாவது என்னது? அத்தமஸ்ஸுக், பற்றி பிடிப்பது. எதை பற்றி பிடிப்பது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுடைய சகாபாக்கள் எதிர இருந்தார்களோ அதை இன்னும் அவர்களை முன்மாதிரி. இந்த அடிப்படை வழிகேடு என்று சொன்னால், அதாவது சகாபாக்கள் கொண்டதை நாங்கள் பற்றி பிடிப்பதும் அவர்களை முன்மாதிரியா எடுத்து நடப்பதும் வழிகேடு என்று சொன்னால், இந்த இமாம்கள் கொண்ட கொள்கை உசுலு சுன்னா, சுன்னாவுடைய அடிப்படைகள் சொல்றாங்க. இமாம் அஹ்மது கொண்ட கொள்கை என்னது? வழிகேடான கொள்கை. இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக், இமாம் புகாரி அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த இமாம்கள் கொண்ட கொள்கை என்னது? வழிகேடான கொள்கை. ஏன்? இமாம் அஹ்மது ஹம்பல் உசூல் சுன்னா இந்தனா எங்களிடத்திலே, எங்களிடத்தில் என்னது? அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்திலே இமாம்களிடத்திலே, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்திலே மக்களிடத்திலே சுன்னா கொள்கையுடைய அடிப்படைகள், அதுல முதலாவது சஹாபாக்கள் எதை கொண்டிருந்தார்களே அதை பற்றி பிடிக்கும். சகோதரர்களே, இது மிக முக்கியமான அடிப்படை. எவன் இந்த இதனை வலிக்கேடு என்று சொல்கின்றானே, சலஃபுகள் சஹாபாக்கள் கொண்டதை வலிக்கேடு என்று சொல்கின்றானே, அவன் என்ன சொல்கின்றான்? அஹ்மது ஹம்பல் கொண்ட கொள்கை வலிக்கேடு, மாலிக் கொண்ட கொள்கை வலிக்கேடு, அனைத்து உம்மத்தே இஸ்லாமியா அதனுடைய இமாம்கள் கொண்ட கொள்கை வலிக்கேடு என்பதை சொல்கிறார் என்பதை நாம் தெரிவிக்கிறோம். அதே போன்ற சகோதரர்களே, சில தாபீன்கள் சொல்லக்கூடிய வாழ்ந்த இமாம்களோடு அவர் சொல்கிறார், உன்னுடைய தரப்புடன் இமாம்களுடன் சென்ற பாதையிலே சரி அவர்களுக்கு போதுமானது உனக்கு போதுமானதாக. இமாம் ஜாலகாய் அவர் ஷஹர் சொல்லியிருந்தார், அதே இமாம் அவுஸாஇ சொல்கிறார்கள், அலைக யா சாலிமன் ஸலஃப் வ இன் ரஃபதக الناس وإياك وآراء الرجال فإنهم يخلفونك بالقول. உன் மீது கடமையாக்கிக்கொள் சலஃபுடைய அடிப்படையில் மனிதர்கள் எல்லாம் மறுத்தார்கள். நீ வாழக்கூடிய காலத்துல சமூகத்துல இந்த சலஃபுடைய கொள்கையை, அந்த பாதையை மக்களுக்கு நான் மறுத்தாலும், மனதை மறுத்தாலும் நீ அந்த சலஃபுடைய அடிச்சுவடுகளை மீது பற்றி பிடித்துக் கொள். நான் எச்சரிக்கை செய்கிறேன், மனிதர்கள் உனக்கு வார்த்தைகளை கொண்டு அலங்கரித்து அவர்களுடைய கருத்துக்களை அவர்களுடைய சிந்தனைகளின் மீது செலுத்தினால் அதனை எச்சரிக்கை செய்கிறார். எவனெல்லாம் சஹாபாக்கள் சமூகத்துக்கு எதிராக, தாபீன்களுடைய சமூகத்துக்கு எதிராக, அவர்கள் கொண்ட கொள்கைகளுக்கு எதிராக, அவர்களுடைய வழிகாட்டுதல் விளக்கங்களுக்கு எதிராக எவன் சுமத்துகிறானே அவர்களுடைய வார்த்தை அலங்காரத்தை கொண்டு இவரை மயக்குவான் எச்சரிக்கையாக இருக்கிறது என்பதை அபு அம்ர் அல்-ஸாஇ அவர்கள் எடுத்துக்காட்டுகிறார்கள். இதனை இமாம் ஆஜூரி அவருடைய கிதாப் ஷரியா என்ற நூலிலே எடுத்துக்காட்டுகிறார். அதே போன்று சகோதரர்களே, அபு ஆசிம் அன்-நபி அவர்கள் சொல்கிறார்கள், ரஹிமஹுல்லாஹ், சமிஅத்து சுஃபியான் அஸ்-ஸௌரி, அவர்கள் சொல்கிறார்கள், وقد حضر نفسه شاب من أهل العلم وهو يترأس ويتكلم ويتكبر بالعلم على من هو أكبر منه غالبا أو المجلس والإنسان بالمسؤول. அவன் தன்னை ஏறியவர்கள் அவர்களை பெரியவர்கள் என்கிறதற்காக கலக்கணம் பிடித்தவனாக அவன் பேசித் தருகிறான். அவர்கள் போகிறார்கள், இருக்கவில்லை என்று
சௌரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் சொல்கிறார். இந்த செய்தியை இமாம் பைஹகி அவருடைய அல்-மத்ஹல் குப்ரா என்ற நூலிலே பதிவு செய்கிறார். எனவே சகோதரர்களே, இந்த இடத்திலும் எங்களுக்கு தாபீஈன்கள், இமாம்கள், சலஃபுகளை யாருக்கு வழிகாட்டினார்கள்? சஹாபாக்களை, தாபீஈன்களை, தபல் தாபீன்கள் என்பதை நாங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல் சகோதரர்களே, இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய நூலிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றார்கள். அதிலே இமாம் தாருகுத்னி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது தாருகுத்னி சலஃபியாக இருந்தார்கள் என்று இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சியர் அலாம் நுபுலாவிலே இமாம் தாருகுத்னியை பற்றி சொல்கின்ற பொழுது அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல அபூ தாஹிர் ஸலஃபி ரஹிமஹுல்லாஹ் ஸலஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி சியர் அலாம் நுபுலா சொல்கின்ற பொழுது பஸ் ஸலஃபி مع السلف السلفي مع السلفي وهو من كان على مذهب السلف. எவர்கள் சலஃபுடைய அந்த கொள்கையிலே இருப்பார்களே அவர்கள் சலஃபை சேர்ந்தவர்கள் சொல்லி அபூ தாஹிர் ஸலஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி இமாம் ஸஹபி அவர்கள் சொல்லி காட்டினார் அலாம் நுபுலாவில். அதே போன்று சகோதரர்களே, ஏனையவர்களை அவர்கள் சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு இதனை அடையாளமிட்டு காட்டுகிறார். அதே போன்று சொன்ன கூட்டுகளை நீ பார் என்று சொல்லி அல்ஹுலுடைய அல்-கஃபார் என்ற நூலிலே இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் சொல்வதை ஷேக் நாசிர் அல்-அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இஸ்திஸார் அல்ஹுலுடைய அல்-கஃபார் என்ற நூலிலே குறிப்பிட்டார். அதே போன்று சகோதரர்களே, இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சும்மஸ்தவா அலல் அர்ஷ், அல்லாஹ் அர்ஷுக்கு உயர்ந்து விட்டான் என்பதை சொல்லுகிற பொழுது சூரத்துல் ஹதீதிலே, அதாவது குர்ஆன் என்ன சொல்லுகிறது? فللناس في هذا المقام مقالات كثيرة جدا ليس هذا موضع بس. இந்த விடயத்தில் மக்கள் அதிகமான கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களாக இது இந்த இடத்துல பேசக்கூடிய இடம் இது. فإنما يسلك في هذا المقام مذهب السلف الصالح. இதிலே நாங்கள் சலஃப் ஸாலிஹுடைய பாதையில் தான் நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அது யார்? இமாம் மாலிக், இமாம் அவுஸாஇ, இமாம் சௌரி, இமாம் லைஸ் பின் சஅத், இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இமாம் இஸ்ஹாக் பின் ராஹவே وغيرهم من أئمة المسلمين قديما وحديثا. இமாம் இப்னு கஸீர் மذهب சலஃபை சொல்வதை நாங்கள் அடையாளம் காணக்கூடியதானதாக இருக்கிறது. சகோதரர்களே, இவைகள் நேரடியமாக சில தகவல்களாக உங்கள் மத்தியில் முன்வைத்ததாக இருக்கிறது. அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு ரஹீம் அல்-புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், வகால அல்லாமா ஸஃபாரீனி ரஹிமஹுல்லாஹ் லவாமில் அன்வார் என்ற நூலில் சொல்கிறார்கள், அல் முராது பி மذهب ஸலஃப், மذهب ஸலஃப் கொள்கை பாதை போக்கு என்று சொல்கிறோமே, இதன் மூலம் நாடப்படுவது யார்? மாகான அலைஹி ஸஹாபத்துல் கிராம் ரலியல்லாஹு அன்ஹும், இவர்கள் ஸஹாபத்துல் கிராம் அவர்கள் வஅயான் தாபிஈன் லஹு இஹ்சான், அவர்களை நல்ல முறையிலே பின்பற்றின தாபிஈன்களுடைய மூத்தவர்கள், அத்பாஹும் அவர்கள்
தீன் மார்க்கத்துடைய இமாம்கள் மிம்மன் ஷுஹித லஹு பில் இமாமா எவர்களுக்கு இமாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அவர்கள் சொன்னதை போன்று இமாம் அவுஸாஇ, இமாம் சௌரி, இமாம் லைஸ், இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத், இஸ்ஹாக் பின் ராஹவி வகையின் ஐம்பது சொன்னார்களே இப்படியான இமாமத்தை உடையவர்கள் وعرف عظام شأنه في الدين மார்க்கத்தில் அவர்களுடைய தன்மை அறியப்பட்டதாக இருக்கிறது. அவருடைய அந்தஸ்து மகத்துவம் மேன்மை அறியப்பட்டது. மக்கள் அவர்களுடைய பேச்சை அவர்களுக்கு முடிந்தவர்கள் வந்தவர்கள் விட்டுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். எவர்கள் விதவாதிகள் பேர் சுற்றப்படவில்லை. அவர் சுகிர விளக்கவின் வயிறு முந்து திருப்தி அடையாத கொள்கையை சுமந்தவர்களாக வடிக்கையிலான கொள்கையை சுமந்தவர்கள் கிடையாது. ஹவாரிஜ், ரவாஃபித், கதரியா, முர்ஜிஆ, ஜபரியா, ஜஹ்மியா, முஅ்தஸிலா, கர்ராமி இந்த கூட்டத்தை போன்றவர்கள் தலைவர்களாக இருப்பார்கள் அல்லது அந்த கொள்கையை சுமந்தவர்களாக இருப்பார்கள். அவர்களை நாங்கள் இங்கே அவர்கள் இமாம்கள் பாதையில் உள்ளவர்கள் என்று நாங்கள் சொல்வது கிடையாது என்று இமாம் சஃபாரி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய நவாமி தபாமி அன்ஹா என்ற நூலிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். சகோதரர்களே, அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு ரஹீம் புகாரி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், வகால ஷேக் அவருடைய ஷேக் அல்லாமா முஹம்மது ரஹ்மான் ஜாமி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அஸ்பாத்துல் இலாஹிய்யா ஃபி தௌஇல் கிதாபி வஸ்ஸுன்னah என்ற அந்த நூலில் சொல்லி காட்டுகிறார்கள். இந்தமா துக்ர கலிமத்து ஸலஃப்
இன்னமா நஅனிஹா மின் நாஹியத் இஸ்லாஹிய்யா. மார்க்க அடிப்படையில் நாங்கள் நாங்கள் நோக்குகின்றோம். அவர்கள் யார்? அஸ்ஹாப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள். அல்லதீன ஹதரு அஸ்ஹபு, அவர்கள் ரசூலுல்லாஹி இந்த காலத்தை அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். வஅஹது மின் ஹாதா தீன் முபாஷரத்தன் ஃபضًا தர்பியன் ஃபி உஸூலிஹி வ ஃபுரூஇஹி, அவர்கள் நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடத்திலே மார்க்கத்துடைய அடிப்படைகளையும் கிளைகளையும் எடுத்தவர்களாக இருக்கிறார்கள். கமாயது இந்த சலப் என்ற அந்த வார்த்தையை உள்ளடக்கக்கூடியவர்கள் அத்தாபிஊன லஹும், அவர்களை பின்தொடர்ந்து வரக்கூடியவர்கள். அல்லதீன வரிசு இல்மஹும் கப்ல அன் யதுல அலைஹில் அமல், காலங்கள் நீண்டு செல்வதற்கு முன்னால் அவர்கள் இந்த மார்க்கத்துடைய கல்வியை அதன் அடிப்படைகளை கிளைகளையும் அந்த சஹாபாக்களுக்கு பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். வல்லதீன ஷமிலத்ஹும் ஷஹாதத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸனாஉ அலைஹி அன் கைருன் நாஸ் وذكر الحديث المتقدم كما يشمل اصطلاح تابع التابعين. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு நன்மாராயத்தை சாட்சியை கூறினார்கள். அவர்களுக்கு பின்னால் சஹாபா தாபீன்களுக்கு கூறினார்கள். அதே போல இது உள்ளடங்கக்கூடியவர்கள் என்பதை மனிதர்கள் சிறப்பானவர்கள், நாம் வாழக்கூடிய காலத்தில் வாழ்ந்தவர்கள், அதனை பின்தொடர்ந்து வாழ்ந்தவர்கள், அதற்கு பின்தொடர்ந்து வாழ்ந்தவர்கள் என்ற ஹதீஸை அல்லாமா முஹம்மது அமான் அல்-ஜாமி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அடையாளம் காட்டி இந்த சலஃபிகளிலே உரையக்கூடியவர்கள் முதன்மையான சஹாபாக்கள், அவர்களை பின்தொடர்ந்த தாபீன்கள், அவர்களை பின்தொடர்ந்த தாபீன்கள் என்று சொல்கிறார். அதற்கு பின்னால் அதே நூலிலே அமான் அல்-ஜாமி ரஹிமஹுல்லாஹ் தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், வஹுவ லஃப்ல் முஸ்தலஹ் அலைஹி, இந்த வார்த்தை மார்க்க ரீதியாக சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தை எப்பொழுது பிரபல்யம் அடைந்தது என்று சொன்னால், மார்க்கத்துடைய அடிப்படையுடைய விடயங்களிலே கலாமியா, அதாவது தர்க்கவாதங்களினால் மார்க்கத்தை அதன் அடிப்படைகளை நிலைநாட்டக்கூடிய கூட்டங்கள் வந்த பொழுதுதான் அந்த காலத்தில் வாழ்ந்த இமாம்கள் எங்களுக்கு சலஃப் என்பதை சஹாபாக்களோடு இணைத்து கூறினார். அதற்கு முன்னால் ஒரு சில பேர் இருந்ததுக்கு நம்மளுக்கு சொல்லிக்காட்டு. அதாவது இங்கே சலஃப் என்று சொல்வது சலஃப் சாலிஹ் இருந்தது என்பது. எனவே நாங்கள் சஹாபாக்களுடைய சலஃப்களுடைய அடிப்படைகளை, அவர்களுடைய அதாவது அடையாளங்களை தெளிவு காட்டுவது என்பது அவசியமானதாக இருக்கின்றது. சலஃபி என்பதை நாங்கள் தெளிவு காட்டுவது இல்லை என்றால் இந்த விடயம் சமூகத்துக்கு மத்தியிலே குழப்பம் உள்ளதாக மாறிவிடும். எனவே யாரெல்லாம் அவர்களை பின்பற்ற வேண்டும், பின்பற்ற வேண்டும், அவருடைய பாதையை செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களே, தானே சலஃபுடைய கொள்கை சுமந்தவன் என்பதை தெளிவு காட்டுவது கடமை என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று அதே நூலிலே அவர் சொல்லி காட்டுகின்றார்கள், مما تقدم أن مدلول السلفية أصبح اصطلاح يطلق على طريقة الرحيل الأول. சலஃபியா என்ற அந்த வார்த்தை அதாவது முன்வைக்கப்பட்டதாக மாறிவிட்டதை தெரிவிக்காட்டுகிறது. அதாவது தரீக்கத்தில் ரஹீல் அவ்வல், முதலாவது தலைமுறை என்பதாக இருக்கிறது. எனவே மார்க்க கல்வியை பெற்றுக் கொள்வதிலும், இன்னும் அதனை விளங்கக்கூடிய பாதையிலும், இன்னும் அதனை அழைக்கக்கூடிய பாதை இவர்கள் எல்லாம் அதில் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். குறிப்பிட்ட காலத்தோடு இந்த சலஃபியா கொள்கை என்பது வரையறுக்கப்பட்டது கிடையாது. சஹாபாக்கள், தாபீன், அவர்கள் விளங்கின அடிப்படையிலே எவர்கள் மார்க்கத்தை பெற்று அதனை நிலைநாட்டி விளங்கி அதன்பால் அழைப்பு கொடுக்கிறார்களே, அவர்கள் அனைவரும் இந்த சலஃபியா என்ற கூட்டத்திலே கொள்கையிலே உள்ளவர்களாக இருப்பார்கள். எனவே காலம் பூரா இந்த கொள்கை என்பது இவ்வாறு விளக்கப்பட வேண்டியிருந்தது, அவசியமானதாக இருக்கின்றது. அல்பிற்கத்தின் நாடி அப்துல் ரஹ்மான் யார் அனுப்புவார்கள்?
இந்த கொள்கையை சுமந்தவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் மறுமை நாள் வரைக்கும் இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையின் அடிப்படையிலே லா தஸாலு தாயிஃபத்துன் மின் உம்மத்தி மன்சூரின அலல் ஹக் லா யதுர்ரு மன் காலஃபஹும் வலா மன் கதலஹும். ஒரு கூட்டத்தினர்கள் சத்தியத்தின் மீது வெற்றி பெற்றவர்களாக இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு முரணாக அல்லது அவர்களை எதிர்ப்படுத்தக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாது என்று சொல்லி இமாம் ஆமான் ரஹிமுல்லாவுடைய வார்த்தை. அதுக்கு பின்னால் அப்துல்லாஹ் இப்னு ரஹீம் அல் புகாரி ரஹிமுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், இங்கே அதாவது தாயிஃபத்துன் மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்திலே ஒரு சாரார் சத்தியத்திலே நிலைத்திருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய புகாரி முஸ்லிமிலே முஆவியா பின் அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக கூறப்பட்டதாக இருக்கிறது. நாங்கள் அறிந்தோம் சென்ற அந்த வார்த்தைகளிலே சலஃப் என்பது மார்க்க ரீதியாக யாரை குறிப்பிடப்படுகிறது? சஹாபாக்கள், தாபிஈன்கள், அவர்களை பின்தொடர்ந்த தபல்தான் முஃமின்கள். மறுமை நாள் வரைக்கும் யாரெல்லாம் அவர்களை நல்ல முறையில் பின்பற்றுகிறார்கள் அவர்கள் அறிவார்கள். யார் அந்த பாதையிலே செல்வார்களே அவர்கள் அடிச்சுவரை போதுமாக்கிக் கொள்வார்கள் அவர்களை உள்ளடக்கப்பட்டதாக இருக்கின்றது என்று அப்துல்லாஹ் இப்னு ரஹீம் அல் புகாரி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சகோதரர்களே, எனவே இந்த சலஃப் என்ற வார்த்தை இன்று வந்தது ஒன்று கிடையாது, புதிதாக உருவாக்கப்பட்ட ஒன்று கிடையாது. இது ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய உத்தம சஹாபாக்கள் எந்த பாதையில் இருந்தார்களே அந்த பாதைத்தான் சலஃபுடைய மன்ஹஜ், சலஃபுடைய அகீதா, சலஃபுடைய போக்கு என்பதை மதத்தை அதே போதையை தான் நாம் இந்த பின்தொடர்ந்தார்கள். அதே பாதையை பின்தொடர்ந்தார்கள். அதே போன்று ஏழைய தாபீன்கள், இமாம்கள் பயன்படுத்தினதை காண்கிறோம். அதே போன்று சகோதரர்களே, அவர்களுடைய அகீதத்து தஹாவியா என்ற நூலை தொகுந்ததை அவர் சொல்கிறார்கள். இந்த அகீதத்து தஹாவியாவை எடுத்து காட்டுவதிலே கடப்புத்தானினுடைய வார்த்தைகள் உள்ளடக்கிய அதே பாதையில் செல்வதற்கு நான் விரும்புகின்றேன் என்று இமாம் அதே போன்று சகோதரர்களே, முஹம்மது அப்துல் வஹாப் அத்-தமீமி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் முத்தபிஊன் கைரு முத்தபிஈன், நாங்கள் பின்பற்றக்கூடியவர்கள் உருவாக்கக்கூடியவர்கள் கிடையாது. நாங்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றுவோம். இதனை அதாவது ஆதாரத்தை விளக்கி நாம் விளக்காமல் கிடையாது. அந்த அளவுக்கு உறுதியாக நாங்கள் பின்பற்றுவோம். நாளை இதாவை சுன்னாவை சலஃபுடைய பாதையிலே இருக்கக்கூடியவர்கள் அல்லது அல்லாஹ் அவங்க என்பதற்கு ஏவியதாக இருக்கின்றது. அதே போன்று சகோதரர்களே, ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே பல இடங்களிலே இந்த சலஃப் கொள்கையை எடுத்து காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். சலஃபியா, சலஃபி தஅவத்துடைய அடிப்படைகள் என்று பல சொற்பொழிவுகளை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அதே போன்று ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், கொள்கையிலே கலப்புகளாக இருக்கிறார்கள். இந்த அளவுக்கு இருந்தால் மறுமை நாள் வரை அவர்களுடைய பாதை நபியும் சஹாபாக்களும் இருந்த பாதையில் இருந்தால் அவர்கள் சலஃப் என்பதை எங்களுக்கு முஹம்மது ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஷரஃபீத்துல் வாசித்தியா
என்ற நூலிலே அதை காட்டுகிறார். எனவே சகோதரர்களே, சுருக்கமாக நாங்கள் இந்த பாடத்திலே சலப் அல்லது சலஃபியா என்பது சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், மறுமை நாள் வரைக்கும் யார் அந்த நபியின் சஹாபாக்கள் இருந்த பாதையிலே செல்கின்றார்களே, அந்த கொள்கை அடித்து நடக்கின்றார்களே, அவர்களைத்தான் அஸ்ஸலஃப் சலஃபியா என்பது குறிக்கப்படுகிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டோம். அல்லாஹு அலம். சகோதரர்களே, ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் சொன்னால், இன்று அதாவது தமிழ் உலகத்திலே சலஃப் கொள்கை என்பது வழிகேடு, சலஃபியா என்பது வழிகேடு, அது புதிதாக வந்தது என்று சொல்கிறார்கள். அவர்கள் சஹீஹ் புகாரியை பற்றி பார்க்கட்டும், அவர்கள் சஹீஹ் முஸ்லிமை பற்றி பார்க்கட்டும், தாபிஈன்களுடைய வார்த்தையை பற்றி பார்க்கட்டும், தபு தாபிஈன்களுடைய பற்றி பார்க்கட்டும், சுன்னாவுடைய வார்த்தைகளை பற்றி பார்க்கட்டும், இன்று வாழக்கூடிய அல்லது இந்த 20ஆம் நூற்றாண்டுல மௌத்தா போன இமாம்களுடைய வார்த்தைகளை அவர்கள் படித்து பார்க்கட்டும், சலஃப் என்றால் யார் என்பதை. இறுதியாக சகோதரர்களே, மௌசாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன உத்தேசத்தை மீண்டும் எனக்கு உங்களுக்கு ஞாபகம் கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன். இமாம் மௌசாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அலைக பிஆசாரி மன் ஸலஃப் வ இன் ரஃபதக அன்-நாஸ். மனிதர்களை நாம் மறுத்தாலும் கூட சலஃபுடைய அடிச்சுவட்டை உண்மையை பற்றி பிடித்திருப்பது. மனிதர்களுடைய படிக்கட்ட கூட்டங்களுடைய கருத்துக்களை, சிந்தனைகளை உனக்கு எச்சரிக்கையாக்கிக்கொள். வார்த்தைகளால் உனக்கு அலங்கரித்து காட்டினாலும் என்று இமாம் அவுஸாஇ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இமாம் ஆஜூரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கிதாப் ஷரீஅத்திலே இதனை பதிவு செய்திருக்கிறார்கள். சகோதரர்களே, இது எனக்கு உபதேசம். அதற்கு பின்னால் எங்களுடைய சமூகத்துக்கு உபதேசம் திட்ட தெளிவானது, பட்ட வருத்தமானது, பகிரங்கமானது. எவன் எதை சொன்னாலும் சலஃபு ஸாலிஹின் பாதைத்தான் நேர்வழியானது, சத்தியமானது, உண்மையானது. அல்லாஹ்